Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இந்த வீடியோ நான் பார்க்க போறது TNPSC 2026 preparation ஸ்டார்ட் பண்றதுக்காக 180 நாளுக்கான டெய்லி செல்ஃப் ஸ்டடி பிளான் நம்ம கொண்டு வந்திருந்தோம். இந்த பிளான் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாம் வந்தாலும் அதை ப்ராப்பரா கிராக் பண்றதுக்கு prelims and mains இன்டகிரேட் பண்ணி டெய்லி என்னென்ன புக்ஸ் படிக்கணும், எந்த சிலபஸ் படிக்கணும், எந்த சிலபஸ் எந்த டாபிக் கம்பைன் பண்ணி படிக்கணும், நோட்ஸ் எப்படி மேக் பண்ணணும், ஒரு ப்ராப்பர் டெய்லி பிளான் நம்ம வந்து கொண்டு வந்திருந்தோம். இந்த பிளான் நிறைய பேர் நல்லா இருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு நன்றிகள். அண்ட் இந்த பிளானில் நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டும் அப்டேட் பண்ணியிருந்தோம். அண்ட் லாங்குவேஜ்க்கான பிளான் தனியாக வந்து வரும். இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் நம்ம தனியாக வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை கொடுக்குறப்ப அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது இந்த பிளான் பேஸ் பண்ணி இந்த 180 நாள் ஒரு லாங் டேர்ம் பிளானில் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருந்தோம். இந்த கிளாஸில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கவர் பண்ணுறோம், எப்படி கவர் கொண்டு போக போகிறோம், எந்த மாதிரி இருக்க போகுது, டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்கும், ஸோ எல்லாமே இன் டீட்டெயில் நான் சொல்கிறேன். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ரைட், பார்ப்போம். ஸோ டார்கெட் 2026 கம்பைன்ட் ஹண்டர் ஸ்ட்ராட்டஜி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. ஸோ ஹண்டர் சீரிஸ், எதுக்காக இந்த ஹண்டர் சீரிஸ்? இதை நம்ம ஹண்ட் பண்ணியே ஆகணும். 2026 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாம் வந்தாலும், எந்த மாதம் வந்தாலும், என்ன சிலபஸ் வந்தாலும் அதை வேட்டை ஆடி ஆகணும். அதுக்காக ஒரு ப்ராப்பர் கிளாஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் ஸ்ட்ராட்டஜி 180 நாட்கள் ஹண்டர் சீரிஸ் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் கம்பைன் பண்ணி இருக்கும். தமிழ் மீடியம் டெஸ்ட் பேட்ச் மட்டும் அவைலபிளாக இருக்குது ஃபார் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. அது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி. இந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போக போகிறோம் அதை நம்ம வந்து பார்த்துடலாம். பேட்ச் ஸ்டார்ட் ஆகுறது நவம்பர் 5th நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் நவம்பர் 7th வரைக்கும் இதை ஜாயின் பண்ணிக்க முடியும். ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நம்பர் 1, நம்ம டார்கெட் 180 நாள் நம்ம வந்து வச்சுருக்கோம். அதாவது எக்ஸாம் டேட் நமக்கு தெரியாது, பட் எப்படி இருந்தாலும் இன்னொரு 6 மாதங்கள் எக்ஸாம் வரது டவுட்டு தான். அப்போ இந்த 6 மாதங்களில் நம்ம சிலபஸை முழுமையாக முடிச்சு வைக்கணும். இன்கேஸ் எக்ஸாம்ஸ் முன்னாடியே வந்துட்டால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் நம்ம வந்து மாற்றிடும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லா சிலபஸும் முன்னாடியே முடிச்சிடும். இது எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் ஆஸ் பர் நியூ சிலபஸ். நியூ சிலபஸை விட நியூ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாப்பிக்கும் இப்போ எப்படி வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு டாபிக் இருக்குது, அந்த டாப்பிக்கில் டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி எப்படி கேட்டாங்க, அப்கமிங் எப்படி கேட்கலாம். ஒரே புக்கு தான், 10th புக்கு, 12th புக்கு, லட்சுமிகாந்த் புக்கு, ஸ்பெக்ட்ரம் புக்கு, ஒரே புக்கு தான் இருக்குது. அந்த புக்கில் இருந்து கண்டென்ட் அதுதான் படிக்க போகிறோம். அதே காந்தி, அதே நேரு, அதே ஃபண்டமெண்டல் டியூட்டி, எல்லாம் சேம் டாபிக் தான். பட் அந்த டாப்பிக்லேருந்து எப்படி வந்து மாற்றுறாங்க. அப்போ சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்கள் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு ஒரு டாப்பிக்கும் இன்டெப்த்தாக டீச் பண்ணி டாபிக் வைஸாக வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகே, அண்ட் இதுக்கான டெமோ வீடியோஸ் நான் வந்து கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே ஃபார்ம் நல்லா இருக்குன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம், டிகிரி ஸ்டாண்டர்ட் கவரேஜ் வித் ரீசன்ட் பேட்டர்ன். ஏன் அதை தனியாக கொடுத்துருக்கேன்? குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தனித்தனியாக நான் படிக்கணும். குரூப் 1 தனியாக, குரூப் 2 தனியாக, குரூப் 4 தனியாக, அந்த கதையே வேண்டாம். இங்கே டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆரம்ப காலகட்டம் நீங்கள் கம்பைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் தனியாக நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து படிக்கிறோம், இப்போ ஃபண்டமெண்டல் ரைட் நம்ம வந்து படிக்கிறோம், ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து இருக்குது, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் வந்து இருக்குது, இந்தியாவோட லொக்கேஷன் வந்து இருக்குது. இது எல்லா டாபிக் உங்களுக்கு குரூப் 1க்கும் வேணும், குரூப் 2 வேணும், குரூப் 4 வந்து வேணும். ஓகே, அப்போ கண்டென்ட்டை முழுமையாக படிச்சுட்டு இப்போ குரூப் 4 ஃபஸ்ட்டு வருதா, அப்போ அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை மாற்றி வந்து படிக்கணும். குரூப் 1 ஃபஸ்ட்டு கேட்குறாங்களா, அது எப்படி மாற்றி படிக்க முடியும். அப்போ அந்த ஒரு டாப்பிக்கும் எந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு வருது அப்போ நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி காமன் சிலபஸ் தான், இதை முழுமையாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அப்போ சமச்சர் மட்டும் இல்லாமல் டிகிரி லெவல் புக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணணும். குரூப் 2க்கும் மேண்டேட்ரி, குரூப் 4க்கும் இது மேண்டேட்ரி, குரூப் 1க்கும் மேண்டேட்ரி. ஓகே, அண்ட் 24/7 லைஃப் டைம் வேலிடிட்டி, இதை எப்போ வேணால் அக்சஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். அண்ட் முக்கியமான விஷயம், 2 இயர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம். எஸ், நிச்சயமாக தேவை. 2026 நீங்கள் ஆகஸ்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா 2024 ஆகஸ்ட்ல இருந்து 26 ஆகஸ்ட் வரைக்கும் அந்த 2 இயர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஒட்டுமொத்தமாக கவர் பண்ண போகிறோம். ஏன்னா கரண்ட் அஃபேர் தவிர்த்து வரப்போகிற காலங்கள் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண முடியாது. அதுக்கான டெஸ்ட்டு, அதுக்கான நோட்ஸு முழுமையாக இருக்கும். ஓகே, அடுத்தது ஃபுல் ஒன்லைனர்ஸ் டெஸ்ட் எக்ஸ்பிளேஷன் வந்து இருக்க போகுது. ஃபார் குரூப் 2 அண்ட் குரூப் 4 லாங்குவேஜ் வீடியோஸ் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டிகிரி ஸ்டாண்டர்ட் கவரேஜ் நம்ம கவர் பண்ணுற கொடுத்துருக்கோமா. இதை தவிர்த்து சமச்சர் புக்கில் இருந்து டீச்சிங் வீடியோஸ் வந்து இருக்கும். அதாவது 10th புக்கு வந்து இருக்குது, 11th புக் இருக்குது அப்படின்னா கண்டென்ட் வைஸ் தனியாக நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸாக ஒரு தனியாக வீடியோ வந்துருக்கும். அதை முடிச்சுட்டு இருந்தாலும் சமச்சர் புக்கில் லைன் பை லைனாக டீச் பண்ணி என்ன வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு புத்திசம் இருக்குது, தனியாக நம்ம வந்து கொடுத்துருவோம். புத்திசம்னா என்ன, ஜெயினிசம்னா என்ன, ஃபுல்லாக நம்ம வந்து படிச்சிருவோம். அதை தவிர்த்து 11th புக்கில் புத்திசம் என்ன வந்து கொடுத்துருக்காங்க, ஜெயினிசம் எப்படி வந்திருக்கு, அந்த புக்கில் என் டாபிக் கொடுக்கப்பட்டிருக்கு. லைன் பை லைனாக டீச் பண்ணி சமச்சர் புக் வீடியோஸும் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். காரணம், வரப்போகிற காலங்களில் நம்ம இதை விட்டுடலாம், இதை படிக்கலாம், இது முக்கியம், அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணவே முடியாது.
எல்லாத்தையுமே இன்டிகிரேட் பண்ணி ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் வரப்போகிற கால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். அதை ஒரு நோக்கமாக வச்சு தான் இந்த ஹண்டர் பேட்சில் எல்லா டாப்பிக்கும் எல்லா புக்கில் இருந்தும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறோம். இன்சைட் சோர்ஸ், அவுட் சைட் சோர்ஸ், உள்ள புக்கு, வெளி புக்கு, ஆத்திச்சுடி, இல்லை கீழே இருந்து கேட்குறாங்க, அங்கேருந்து கேட்குறாங்க, எப்படி கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ப்ளஸ் இந்த பேட்சில் உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து கவர் ஆகும், டிகிரி ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் செமஸ்டர் புக்கும் சேர்த்து வந்து கவர் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம ஃபார் இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்திருக்கோம். ஃபார் தமிழ் மீடியம் டெஸ்ட் பேட்ச் மட்டும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நவம்பர் 12 அந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணுன்றவங்க அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் கொண்டு வரதுக்கான காரணம், ஆனால் மெயின்ஸ் நம்ம சேர்ந்து கொண்டு போகிறதால நம்ம இப்போதைக்கு மெயின்ஸுக்கு தமிழ் மீடியம் கண்டக்ட் பண்ணுறது கிடையாது, குழப்பமாக இருக்கும். ஸோ ஃபார் இங்கிலீஷ் மீடியம் இந்த 180 நாட்களில் ப்ராப்பராக கொண்டு போகலாம். சொல்லப்போனால் நம்ம ஒரு 3-4 மாதங்களே ஃபுல்லாக வந்து முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ரிவிஷன் மட்டும்தான். ஓகே, ஸோ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2899 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கவர் பண்ண போகிறது டவுட் எதனா இருக்குது அப்படின்னா இந்த காண்டாக்ட் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அதுக்கான டாபிக்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். டெஸ்ட்டில் எப்படி கவர் பண்ண போகிறோம் அதுக்கான லிங்கை கொடுக்கப்பட்டிருக்கு. பேட்சுக்கு ஏற்ற மாதிரி டேட்ஸ் வேணால் மாற்றி அமைச்சிருவோம். ஓகேவா? ஸோ கவர் பண்ண டாபிக்ஸ் எல்லாமே நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இங்கே நம்ம டாபிக் கவர் பண்ணுறோம் அப்படின்னா வெறும் ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும் கிடையாது. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோமா. இப்போ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்க இந்த டாபிக் உங்களுக்கு எங்கே இருக்கு, உங்களுக்கு லட்சுமிகாந்த் புக்கில் கவர் ஆகுது ஃபார் இங்கிலீஷ் மீடியம் இல்லையா. தமிழ் மீடியம் ப்ரைவேட் பப்ளிகேஷனில் கவர் ஆகுது. அது ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு 10th செமஸ்டர் புக்லேயே அதை வந்து படிச்சிடணும். 12th புக்லேயும் அதை நம்ம வந்து படிச்சிடணும். அப்போ டாபிக் நம்ம டீச் பண்ணும்போது அது ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும் இருக்காது, அந்த டாப்பிக்கை இன்டெப்த்தாக முடிச்சிடுவோம். இன்டெப்த்தாக முடிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் என்ன சிலபஸ் கவர் ஆகுது, மெயின்ஸ் என்ன கவர் ஆகுது, அது எப்படி கம்பைன் பண்ணி படிக்கணும். இந்த மாதிரி கொண்டு போனால் தான் வருங்காலங்களில் நீங்கள் ப்ராப்பராக படிக்க முடியும். இப்போ குரூப் 2 வந்து படிக்கிறீங்க, 7 மாதம் 8 மாதம் ப்ரிலிம்ஸ் ஃபுல்லாக வந்து படிக்கிறீங்க. அங்கேருந்து முடிச்சு மெயின்ஸ் ஒரு 11th மந்த்லேயே வந்துடும், டைமே இருக்காது. அப்போ என்ன, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் போதே மினிமம் 60-70% சிலபஸ் நீங்கள் மெயின்ஸ்க்கு முடிச்சு வச்சிருவீங்க. அப்போ ப்ரிலிம்ஸை முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும், சீக்கிரமாக கவர் பண்ணி முடிக்க முடியும். நம்ம டார்கெட்டும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, சில உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, சயின்ஸ், கரண்ட் அஃபேர், மேக்ஸ், ரீசனிங் எப்படி எல்லாமே கவர் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லைன் கொடுத்துருக்கேன். இது நவம்பர் 7th வரைக்கும் இந்த பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஃபார் தமிழ் மீடியம் கிளாஸஸ் இல்லைன்றது வந்து ஐம் சாரி ஃபார் தட், டெஸ்ட் மட்டும் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணுங்கள். அந்த கான்செப்ட் ஓகேவாக இருக்குன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.